கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஆவிகளை பகுத்தறிகிறது எப்படி, அது ஒரு வரம்னு பார்த்தோம். அந்த வரங்களை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஆவிகளை பகுத்து ஆராய்ந்தாருன்னு பார்த்தோம். அது ஒரு முன்னோட்டமா நம்ம பார்க்கலாம் இல்லையா. அதோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். போன வாரம் எடுத்ததை ஒரு முன்னோட்டமா நம்ம பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீன்றதை நம்ம பார்த்தோம். பலவீனப்படுத்துற ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுன்றத பாக்குறோம். குறி சொல்கிற ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீன்னு பார்த்தோம். அப்போ குறி சொல்கிற ஆவி அவங்களுக்குள்ள இருந்ததுன்றத பாக்குறோம். ஊமையும் செவிடுமான ஆவின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா எகிப்தினுடைய ஆவி, அது விக்கிரங்கள் ஆவி அப்படின்றத நம்ம பார்த்தோம். மந்திரவாதிகளும் சனத்தக்காரர்களையும் குறி சொல்கிறவர்களையும் பில்லி சூனியம் இதெல்லாம் பண்ணுகிற ஆவின்றதை நம்ம பாக்குறோம். அப்போ அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை வேசித்தன ஆவின்னு சொல்றாரு. இன்னொருத்துல பாத்தீங்கன்னா பொய்களின் ஆவியை நான் அனுப்புவேன்னு சொல்றாரு. தாறுமாறுகளின் ஆவியை பார்த்தோம், பொல்லாத ஆவிகளை பார்த்தோம், வஞ்சிக்கிற ஆவிகளை பார்த்தோம். இது மாதிரி அநேக ஆவிகளை பத்தி நம்ம பார்த்தோம். நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்குதோ என்று சோதித்தறிங்கள்ன்றது பார்த்தோம். ஏன்னா பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்க என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாது. அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்றதை சோதித்தறிந்து பார்க்கணும்ன்றதை நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்மளுக்கு சோதித்தறிகிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்றதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தில் அறிய மாட்டோம், நாங்க அவங்களுக்குள்ள யார் பேசுறா அப்படின்றதான் நம்ம அறிவோம்னு சொல்லி நிறைய வசனங்களால நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறவங்க பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 பேர் மட்டும் தான் பேசணும், மிஞ்சி போனா 3ஓட நிக்கணும். 3 பேர் மட்டும் அது அடங்க கடவுதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுமோ அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அப்படி சொல்லாத இருந்தா சபையில பேசக்கூடாது. அப்படி பேசணும்னு நினைச்சீங்கன்னா உனக்கும் அது தேவனுக்கு மட்டுமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்நிய பாஷை பேசுறவங்க அலக்கழித்து கீழே உருண்டு பிறண்டு வாங்கலான்னு பார்த்தா கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அவர் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளவர், மகா கிருபை உள்ளவர்ன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ பிசாசுதான் அலைக்கழித்து தள்ளி விழோன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ இதனாலே நம்ம அவங்களுக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்றத நம்ம சோதித்து அறிஞ்சு பார்க்கலாம். அவங்க வசனத்தின்படி இருக்கிறாங்களா. இப்ப தீர்க்கதரிசியினுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அப்ப தேவன் கலகத்திற்கு தேவனா இல்லாமல் சமாதானத்திற்கு தேவனா இருக்கிறார் என்று நம்ம வாசிச்சோம் இல்லையா. இப்படி எல்லா ஆவிகளையும் நம்ம சோதித்து அறிஞ்சு பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று நம்ம போய் சொல்றோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சபிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசு கிறிஸ்துவை சபிக்க மாட்டான் என்று சொல்லி இருக்கிறதே. அப்ப இயேசு கிறிஸ்துவை யாராவது டைரக்டா சபிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா யாரையும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறது இல்ல. புறஜாதி யாரும் சபிக்கிறது இல்ல, கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கிறது இல்லை. அப்ப யாரை சபிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் வாசமா இருக்கிற கர்த்தரை, இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணுகிற எல்லோருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். தேவன் ஒருவர் தான், அவர் தான் நமக்கு மனிதனாக பிறந்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள இருக்கிறார் இல்லையா. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, நீங்க ஒன்லி ஜீசஸா, சில பேர் நம்மள யெகோவா விட்னஸ் எல்லாம் கூட கேட்பாங்க, உங்களுக்கு உபதேசம் புதுசா இருக்குதுன்னு கேட்கிறாங்க. ஆனா இதுதான் சத்தியம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான் என்று எண்ணுங்கள். ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார்னு சொல்லி எழுதியிருக்குது. நம்ம போன வாரம் எல்லாம் நம்மளா பார்த்தோம். ஏன் இன்னைக்கு இயேசுவை தேவன் சொன்னா அவங்களுக்கு ஏன் குழப்பமா இருக்கு, ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப ஏன் பிதா கிட்ட அவர் ஜெபம் பண்ணாரு, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஏன் அவங்களுக்கு இன்னமும் இடர்லாம் இருக்குதுன்னா அவரோட வசனம் தான் ஒரு இடருக்கான கல்லுன்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த வசனத்துல இடறி அவங்க விழுந்தாங்க. கனநித்திர ஆவியையும் காணாதிருக்கிற கண்ணையும் கேளாதிருக்கிற காதையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. என்ன ஆவி அவங்களுக்குள்ள இருக்கான், கனநித்திரை ஆவின்னு சொல்லி எழுதிருக்கு. நமக்கோ தேவன் பிரகாசிக்கிற மனக்கண்ணை கொடுத்தாருன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்லனா தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள இல்லை. கிறிஸ்துவனுடையவனா கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம். வாசிக்கலாம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமீன். ஆமீன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன் சொல்லி எழுதியிருக்கு.
அப்போ கிறிஸ்துவோட உபதேசம் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க மனுஷனை போதகர்னு சொல்லாதீங்கன்னு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் இவங்க போதகர்னு மனுஷரை சொல்றாங்க. அது கிறிஸ்துவோட உபதேசத்துல இல்லையே. இது ஒன்றும் ரகசியம் கிடையாது. ஆண்டவர் கட்டளையை ஓப்பனா வெளிப்படையா எழுதுறாரு, நீ மனிதர்களை போதகர் என்று அழைக்காதீங்கன்னு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு சொன்னாரு. அப்ப ஏன் இவங்க எல்லாம் எழுப்பித்து திரும்பவும் கட்டுறாங்க? கர்த்தர் இடிக்க சொன்னதற்கு மாறாக அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிற இவர்கள் எவர்களுக்குள்ளும் தேவனுடைய ஆவி இல்லை. பிதா என்று அழைக்காதீங்கன்றாங்க. ரோமன் கேத்தலிக்ல பாத்தீங்கன்னா ஃபாதர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்புன்னு எழுதிருக்குது. ரோமன் கேத்தலிக்ல இயேசு கிறிஸ்துக்கே விக்கிர ஆராதனை செய்வாங்க. பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் நாங்க விக்கிர ஆராதனை பண்ணல, ஆனா நாங்க பொருளாசையாக விக்கிர ஆராதனை, தசம பாகம், காணிக்க, இவங்க எட்டெல்லாம் யார் இருக்கிறா? தேவனுடைய ஆவியானவர் இருந்திருந்தார்னா தேவனுடைய வசனங்களுக்கு அவங்க செவி கொடுத்திருப்பாங்களே. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. இப்படி கிறிஸ்துவோட உபதேசத்துல எதெல்லாம் இவங்க எல்லாம் நிலைத்திராம இருக்கிறாங்களோ இவங்க யாருமே தேவனை உடையவங்க அல்ல. கிறிஸ்து அவங்களுக்குள்ள இல்ல. கிறிஸ்து இருந்திருந்தார்னா அவர் நிலைத்திருப்பாங்க. ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்ப ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடக்க மாட்டாங்களே. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆமேன். ஆமேன். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்றாராம். இதை மறைப்பொருளாகவும் தீர்க்க தரிசனமாகவும் உவமையாகவும் மறைக்கல, ஓப்பனா பேசுறன்றார். பிற்காலத்திலே, அதாவது இப்போ அவங்க முற்காலத்துல எழுதினாங்க, பிற்காலன்றது இன்னைக்கு இல்லையா? மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்துலன்னா பொய் சொல்லி அதை பொய் சொன்னோன்ற அந்த உணர்வே இல்லாம இருப்பாங்க. அவங்க என்ன பண்றான்? வஞ்சிக்கிற ஆவிகளும். நல்லா புரிஞ்சுங்க, அநேகர் நம்மளை வஞ்சிப்பாங்கன்னு சொல்லி இயேசப்பா முன்னதாகவே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இங்க வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கு. அதனாலதான் ஆவிகளை நம்ம பகுத்து அறியணும். பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பிசாசம் என்ன பண்ணுதான்? உபதேசிக்குது இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம்? உலகத்துல அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்குதோ என்று சோதித்தறிந்து பாருங்கள் சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா? அது இதற்காக தான். பிசாசும் உபதேசங்கள் பண்ணது இல்லையா? சிலர் அதற்கும் என்ன பண்றாங்க? வஞ்சிக்கப்பட்டு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. விசுவாசத்தை விட்டு விலகி போறதுன்னா என்னது? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அதை விட்டு விலகி இன்னைக்கு மூன்றில் ஒருவர்னு சொல்லி அவரோட மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார்? அந்த கிறிஸ்து. விவாதம் பண்ணாதிருக்கணும் அப்படி யார் சொல்றா? இன்னைக்கு ரோமன் கத்தலிக்ல தான் ஃபாதர் சிஸ்டர்ஸ்லாம் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்திற்குடைய அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களையும் விளக்க வேண்டும் என்று இந்த பொய்யர் கட்டளையிடுவாங்க. அப்போ சத்தியத்தை பேசுகிறவர் தேவன பிள்ளைகள்னா இந்த பொய்யர்னா பிசாசோட பிள்ளைகள்னு சொல்லிடுது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கு. அப்போ எல்லாவற்றையும் நம்மளுக்கு சாப்பிட்ற பொருள் ஒருத்தனை தீட்டுப்படுத்தாது. நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம். அப்போ மற்றவனுக்கு இடர்ல உண்டாக்காத எந்த காரியத்தை நம்ம செய்யலாம்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இந்த பொய்யர் என்ன பண்றாங்க? தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போ? இந்த லென்டேஸ்ல 40 நாள் ஈஸ்டருக்காக நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பாக்குறோம் இல்லையா? இது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா ஆண்டவரோட உபதேசத்துல மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கணும் இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னமும் அநேக சபைகள்ல ஸ்திரீகள் போதிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஸ்திரீகள் சபைகளை போதிக்கலாமா? ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் வாசிக்கலாம். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. ஆமென். சபையில் உங்கள் ஸ்திரீகள் பேசாதிருக்க கடவர்கள். அவங்களுக்கு பேசும்படி நான் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வேதமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா? அவர்கள் ஒரு காரியத்தை கேட்கணும்னா வீட்டுல அவங்க புருஷர்கிட்ட கேட்கணும். சபைகளை உபதேசம் பண்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு.
அப்போ ஸ்திரீகள் சபைகள்ல பேசுகிறது எப்படி இருக்குன்னா அயோக்கியத்தனமா இருக்குமா, அதாவது உபதேசம் பண்ணுகிறது அயோக்கியத்தனமா இருக்குன்னு சொல்லி எழுதி. உடனே பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்பாங்க. தீர்க்க தரிசனம் வேற, போதிக்கிறது வேறன்றதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத இன்னும் குழந்தைகளா இருக்கிறாங்க, பால் உண்கிற குழந்தையா தான் இருக்கிறாங்க. இது நான் சொல்லல, கர்த்தர் தான் இந்த வசனத்தை போதிக்கிறார். எல்லா வசனமும் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தாரு இல்ல, நீங்க தீர்க்கதரிசின்னு நீங்க எண்ணினீங்கன்னா இந்த வசனம் மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்கிற எல்லா வசனத்தையும் நீங்க ஒத்துக்கொள்வீங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். ஆமென். ஆமென். ஒருவன் தன்னை தீர்க்கதரிசியாவது ஆவியை பெற்றவனாவது, அதாவது உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, விசுவசிச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு எழுதியவைகளை கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனா இருந்தால் அவன் அறியாதவனா இருக்கட்டும். ஆனா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா, ஸ்திரீகள் சபைகள்ல போதிக்கிறது அயோக்கியத்தனமா இருக்குமேன்னு சொல்லி எழுதி இருக்குது, அது தேவனுடைய கட்டளைன்னு சொல்லி ஒற்றுக்கொண்டு இதோ அடியேன் கேட்கிறேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் பழைய ஏற்பாட்டுல ஒருத்தவங்க போதிச்சாங்க, பழைய ஏற்பாட்டுல எங்க போதிச்சாங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. எந்த சபையையும் யாரையும் வழி நடத்துனதை நம்ம பார்த்தது இல்லையே. ஆனா ஏற்கனவே சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல இருந்தது, அவங்க தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அவங்க தீர்க்கதரிசியா இருந்தாங்க, நியாயாதிபதியா கூட இருந்திருக்கிறாங்க. ஆனா போதகரா இருந்திருக்கிறாங்களா? சபையை வழி நடத்தினாங்களா கேட்ட நிச்சயமா கிடையாது. அப்போ சபைகள்ல ஸ்திரீகள் பேசுது அயோக்கியத்தனமா இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதோ நம்ம அடியேன் கேட்கிறேன்னு சொன்னோம். எல்லா வசனங்களுக்கும் அப்படிதான். எல்லா வசனங்களையும் நம்ம சாந்தத்தோட ஏற்றுக்கொள்ள கடவுள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வசனங்கள் இருந்தும் துணிகரமாக சபைகள்ல பெண்கள் போதிக்கிறத நீங்க பாக்குறீங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது, அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது அப்படின்றத நீங்களே சிந்திச்சு பாருங்க. அவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடம் உள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவளா இருக்கிறாங்க. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான்? தரித்து கொள்வோம். அதனால்தான் நம்ம எல்லா ஆவிகளையும் சோதித்தறிந்து பாருங்க. அநேக கள்ள கிறிஸ்துகள் இங்க உண்டாயிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஆவி தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்பதை சோதித்து பார்க்கணும். எப்படி சோதித்து பார்க்க முடியும்? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறாங்களா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாங்களே, அன்பு கூறுவது என்னன்னா ஆண்டவருடைய உபதேசத்தின்படி நடக்கிறது, ஆண்டவருடைய கட்டளையின்படி கீழ்ப்படுகிறது. ஒன்று ஒன்றா எதுவரை தேறி இருக்கிறோமோ அதுவரை அதில் ஒழுங்கா நடக்கிறாங்களா? அப்போ அவங்கள பார்த்து சொல்லலாம், இவர்களுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது. நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தனோ, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு எனக்குள் நிலைத்திருங்கள் சொல்ற. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு எதிர்த்து பேசுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதம் பண்ணுகிறது சபைகள் எப்படி இருக்குது? எங்கள் சபைகள் கிடையாதுன்னு சொல்லி எழுதுறேன். அப்போ வாக்குவாதம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆர்குமெண்ட் அங்க நடக்குது, இல்ல எதிர்த்து நிக்கிறாங்கன்னா அவங்க யாருன்றதை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமேன். ஆமேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். கீழ்ப்படியாம ஒன்றத்தையும் நம்ம தேவனிடத்திலிருந்து பெற முடியாது. இதோ அடியன் கேட்கிற அந்த ஒரு வார்த்தையில நம்மளோட தேவனுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கேட்கிறேன் சப்பா, இன்னிலிருந்து நான் கேட்கிறேன்ப்பா, இதை நான் பண்றேன்ப்பா, நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்களுடைய வசனங்களுக்கு, ஒவ்வொரு வசனங்களுக்கும், எல்லா வசனங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறோம். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு அதிகாரம் உண்டாயிருக்குது, நம்மளுக்கு ஒருத்தர் அதிகாரியா வந்திருக்கிறாருன்னா அந்த அதிகாரம் யாரால உண்டாயிருக்குது? தேவனால் உண்டாயிருக்குது. இப்போ நம்ம மனுஷர்கள் போல, அதாவது நம்ம உலகத்தார போல இன்னமும் நம்ம முதலமைச்சரையோ மினிஸ்டரையோ இல்ல காவலாளியோ இல்ல நீதிபதிகளோ நம்ம திட்டலாமா, அவங்கள பரியாசம் பண்ணலாமான்னா நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த அதிகாரம் அவர்களுக்கு எதனால உண்டாயிருக்குன்னா தேவனால் உண்டாயிருக்குது. அப்படி அதிகாரங்கள் எல்லாமே தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அப்போ அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் எப்படி இருக்கிறான்னா தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்.
ஆண்டவரால அந்த அதிகாரத்தை பெற்ற ஒரு நீதிபதியையோ ஒரு முதலமைச்சரையோ ஒரு மினிஸ்டரையோ நம்ம வந்து பரியாசம் பண்றோம், இல்ல அவதூறுவா பேசுறோம், இது சுதந்திரம்னு சொல்லுவாங்க. சுதந்திர தேசம், நம்ம என்ன வேணா பேசலான்னு வேதம் சொல்லுது, பேசக்கூடாது. எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு, அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம். இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படிந்தார். ராயனுக்கு வரி கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதான்றாங்க. நான் எப்படி கொடுக்க கூடாதுதான். ஆனா ஆண்டவர் சொல்ற, நம்ம அவங்களுக்கு இடெல்லாம் இல்லாதபடி ராயனுடைய ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கன்ற. அப்போ நாமும் எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்பட்டு இருக்கணும். அப்படி அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு அநேக இந்த வேத வசனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி இந்த வேத வசனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் யாருன்னா அந்தி கிறிஸ்துவோட ஆவின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமேன். ஆமேன். அவன் எப்படி இருப்பானா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளையும் சரி, தேவனுடைய வசனத்துக்கும் சரி, அவன் கீழ்ப்படியாம எல்லா வசனத்துக்கும் எதிர்த்து நிற்பான். அவன் எப்படி இருப்பானா, தேவ மனுஷருடைய வேஷத்தை தரித்து கொள்வான், ஆனா கிரியினால அவரை மறுதளிப்பான். தேவன் எனப்படுகிறது எதுவோ ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னைத்தானே உயர்த்துறவனா இருப்பான். பெருமை உள்ளவனா இருப்பான் இல்லையா? வசனத்துக்கு கீழ்ப்படியாது எல்லோருமே பெருமை உள்ளவன் தான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்பதை போல காண்பிப்பான்னா, சபைகள் எப்படி இருப்பான், உயர்த்தி தன்னை மேட்டுமையானவனாகவும் தன்னை பெரியவனாகவும் காண்பிக்கிறவனாக இருப்பான். அப்போ இவர்களை நம்ம பார்க்கும் போதே இவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது. அப்போ வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவர் நம்ம பார்க்கும்போது இன்னொருத்தனை நம்ம எப்படி நினைக்கணுமா, தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் நினைக்கணும். அவங்க அநேக வசனத்துக்கு நிறைய கீழ்ப்படுகிறாங்க, நம்மளோட அதிகமா தெரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க படிச்சிருக்காங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது, ஆண்டவருடைய கட்டளைப்படி நடக்கிறாங்க சொல்லி அவங்கள பார்த்து நம்ம என்ன நினைக்கணும், நம்மளோட மேன்மையானவங்க. அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம நினைக்கணும். அப்போ ஆண்டவருடைய கட்டளையின்படி ஆண்டவர் எப்படி மாம்சத்துல இருக்கும்போது எப்படி நடந்தாரோ அவ்வழியில நடக்கிறாங்களா, இல்ல அதற்கு மாறாக எதிர்த்து நிற்கிறவங்களாகவும் பெருமையால நடக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ஒருத்தரையும் பார்க்கலாம். அதனால்தான் நாங்கள் ஒருவரையும் இது முதற்கொண்டு மாம்சத்தில் அறியோம். அப்போ மாம்சத்தில் அறியோம்னா அவங்க மனுஷனா பேசும்போது ஒரு தனிப்பட்ட சகோதரனா நான் நினைக்காம அந்த சகோதரனுக்குள்ள எந்த ஸ்பிரிட் பேசுறாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஸ்பிரிட் வாழுது அப்படின்றத நம்ம பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். சுவிசேஷம் சொல்றோம், ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போறோம். நீங்க இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சு பாருங்க, அநேக இடர்ல உண்டாக்கும். அப்படி அங்க ஒருத்தர் கேட்க வரணும்னு நினைப்பாரு, கேட்கணும்னு ஆர்வம் இருக்கும்போது இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதை கேட்க விடாதபடி இடர்ல பண்ணுவாங்க இல்லையா? இது போல வேதத்துல நடந்திருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்ற அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? ஆமென். ஆமென். இங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை ஒரு அதிபதி கிட்ட சொல்றாங்க இல்லையா? அவர் என்ன பண்றாரு, தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொள்கின்ற எலிமா என்றவன் என்ன பண்றான், அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு என்ன பண்றாங்க, எதிர்த்து நிற்கிறான். அவங்களோட வசனம் எதிர்த்து நிற்கிறான்னா எதுக்கு எதிர்த்து நிற்பாங்க, அவங்க என்ன போதிச்சிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி போதிச்சிருப்பாங்க. அந்த வசனத்தை எதிர்த்து சொல்லும் போது அந்த வசனத்துக்கு அவங்க எதிர்த்து நின்று இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பவுல் என்ன பண்றாரு பாருங்க, பவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் உற்று பார்த்து, நல்லா இதை கவனிக்கணும் சிஸ்டர் பிரதர்ஸ், நீங்க நல்லா பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் உற்று பார்த்து, எல்லா கவடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுகிறதில் ஓய மாட்டாயோன்னு சொல்றாரு. அப்ப அவனை உத்து பார்த்து அவனுக்குள்ள பிசாசு தான் இருக்கிறான், அதனாலதான் பிசாசின் மகனேன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆவியின் கனி அவர் இறந்துட்டாரா? பரிசுத்த ஆவியால நிறைந்துதான் சொல்றாரு. அது பக்தி வைராக்கியம். ஒரு சகோதரனை ரட்சிக்கப்படாதபடி இன்னொரு சகோதரன், கள்ள சகோதரன் அவங்களுக்கு இடையூறா இருக்கிறானா, அந்த இடத்துல நம்ம பேசுறது பேரு பக்தி வைராக்கியமே தவிர ஆவின் கனியை நம்ம இழந்து போகல. யாருக்காக நம்ம இதை வைராக்கியம் பாராட்டுறோம்?
என்ன திட்டினதுக்காகவோ உங்களை திட்டினதுக்காகவோ இல்ல, நம்முடைய கர்த்தருடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா? அது நம்முடைய கர்த்தருக்காக பாராட்டுகிற பக்தி, வைராக்கியம், அன்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு அநேக பேரு சத்திய வசனத்துக்கு எதிர்த்து நிக்கிறவங்களதான் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க எல்லாம் யாரா இருக்கிறாங்க? இது சத்திய வசனம் என்று தெரிந்தும் அதற்கு எதிர்த்து நின்று சுவிசேஷத்திற்கு இடையூறாய் இருந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாதபடி தடுக்குகிற யாவரும் பொல்லாங்கு நிறைந்தவன் தான், பிசாசின் மகன் தான், நீதிக்கெல்லாம் பகைந்தன். அன்னைக்கு அந்த எலிமா கிட்ட என்ன ஆவி இருந்ததோ, அந்த பரிசேயர் சதிசேயர் கிட்ட என்ன ஆவி இருந்ததோ, இன்னைக்கு அநேகர்கிட்ட அதே ஆவிதான் இங்க சுற்றி திரியுது. அப்போ நம்ம எல்லாவற்றையும் சோதித்து இருந்து நம்ம பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லிட்டு வராங்க, அவங்களும் கிறிஸ்தவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கிறிஸ்துவின் உபதேசத்துல நடக்கிறாங்களா அப்படின்றத நம்ம சோதித்து தெரிஞ்சு பார்க்கணும். இவங்க எதிர்த்து நிற்கிறாங்களா? உபதேசங்களுக்கு, ஆண்டவருடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆமேன். ஆமேன். இவங்க எப்படி பண்றாங்களா? மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அன்னைக்கு எதிர்த்து நிற்கிற அதே ஆவிதான் இன்னைக்கு என்ன இருக்குது? இவங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? அப்போ மோசேக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கான அந்த எந்த பொல்லாத ஆவியோ அதே ஆவிதான் இன்னைக்கு சத்தியத்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்குது. அப்போ அவங்க யாரும் அவங்கள பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள். யாரு துர்புத்தி உள்ள மனுஷங்களாம்? வேத வசனங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க, அவங்க கலைகள்னு சொல்லி எழுதிருக்கு. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அப்போ இன்னைக்கும் தான் செய்கிறது என்னதென்ன, தான் பேசுகிறது என்னதென்றும் தெரியாம வேத வசனங்களுக்கு எதிர்த்து நின்று குற்றப்படுத்துறாங்க. சபையை குற்றப்படுத்தி இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனத்தை முரண்பாடா மோதித்து இப்படி சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. இயேசுவை தேவன் என்பதை முதல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாத்தீங்கன்னா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே ஆண்டவர், அவங்க வாயில இருந்து கர்த்தர்னே வராது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனே வாயில வராது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் ஃபுல்லா அவரை கர்த்தர்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யணும். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல நீங்க பேப்டிசம் எடுத்துட்டீங்களா? நீங்க கேட்டு பாருங்களேன். அப்படி அந்த கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒருத்தவங்களை படிக்க சொல்லும் போது அவங்களால படிக்க முடியாம எழுந்து போனாங்க வெளியே. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுறதுக்கு கட்டளையிடப்பட இல்லை. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெறுவீங்கன்னு சொல்லி எழுது. அந்த வல்லமையுள்ள நாமத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் இவங்க எல்லாருக்கும் நீதியை சரி கட்டுவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். கனானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையா இரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். ஆமேன். ஆமேன். கனானாகிய அலெக்சாந்தர் எப்படி தானா வெகு தீமை செய்தான் சொல்லி எழுதிருக்கு. ஆண்டவர் அந்த பதில் பாருங்க, அவனுடைய செய்கைக்கு தக்க கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார், அவன் கிரியைக்கு பலன் என்னோட கூட வருகிறதுன்றார். நீங்க நன்மை செஞ்சா அவர் கூட சேர்ந்து நன்மை அறிவிக்கலாம். தீமை செஞ்சு அவரை எதிர்த்து நின்றுக்கிறோம்னா கர்த்தர் வரும்போது அவங்களை அழித்து போடுவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம் நியாயத்தீர்ப்புல இல்லையா? அப்போ அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். அப்போ எதிர்த்து நிற்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவார்? கர்த்தர் அழிப்பாருன்றது நம்ம வசனம் எழுதியிருக்கு. யூதா 1ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இவர்களுக்கு ஐயோன்னு சொல்லிதான் வசனமே ஆரம்பிக்குது. இவர்கள் யாரா? காயினுடைய வழியில் நடந்து. எப்படி காயின் எப்படி தன் சகோதரனை கொலை செய்து கொலைபாதகனா இருந்தானோ அதன்படி தன் சகோதரர்களை பகைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பீலேயாமுக்கு கூலிக்கு செய்த வஞ்சகத்தினாலே எப்படி பீலேயாம் பணத்திற்காக இஸ்ரவேலை பாவம் செய்யும்படி தூண்டினானோ இன்னைக்கு அநேக சபையில
விசுவாசத்தில் உறுதி இல்லாத சகோதரர்களை வஞ்சித்து அவர்களை பாவத்தில் விழ வைக்கிறாங்க. சபையை விட்டு விளங்கும்படியாக அநேக கள்ள உபதேசங்களை அவங்களுக்கு போதிக்கிறாங்க. சபைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இடையூறா இருக்கிறாங்க, இடரலை உண்டாக்குகிறவங்க இருக்கிறாங்க. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக கெட்டு போய், எப்படி மோசே கிட்ட கோராக எதிர்த்து பேசி பாவத்துக்கு கெட்டு போனாங்களோ அது போல இவங்க எல்லாமே சத்தியத்தை அறிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படியாதவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வேறொரு ஆவி இருந்தது இல்லையா. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையா இருந்து, அன்பின் விருந்துனா என்னது? நம்ம சபையில விருந்து எடுக்கிறோம் இல்லையா, அன்பின் விருந்து. அது இயேசு கிறிஸ்துவோட சபையாகிய சரீரம். அதுல நம்ம அந்த விருந்து எடுக்கும்போது அந்த அவருக்குள்ள நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறது தான் என்ன பண்றோம், திருவிருந்து எடுக்கிறோம். அப்ப அந்த திருவிருந்து எடுக்கும்போது எல்லாமே நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா கிறிஸ்துக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம். அவருக்குள்ள இசைவாய் கட்டப்பட்டு வருகிற மாளிகைன்றதை நம்ம என்ன பண்றோம், வெளிப்படுத்துகிறோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பின் விருந்துல கரையா இருந்து துணிகரமா, அதான் பயமே இன்றி கூட விருந்துண்டு துணிகரமா அந்த விருந்துல பங்கு கொள்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க சபைகள்ல தான் இருப்பாங்க இல்லையா. தங்களை தாங்களே மேய்த்து கொள்வார்கள். ஆண்டோடைய வசனம் இப்படி இருக்கு பிரதர், இப்படி கேளுங்கன்னா, எனக்கு அவங்களுக்கு எல்லா வசனமும் நல்லாவே தெரியும் பிரதர் சிஸ்டர், அவங்களுக்கு நிறைய வசனம் தெரியும். ஆனா அதன்படி இவங்க நடக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்களேன், நிச்சயமா நடக்க மாட்டாங்க. இப்ப நிறைய வரங்களே இருந்தா கூட நீங்க தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால ஒளி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். வரங்களால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆவியின் கனிகள் இருந்தாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். கீழ்ப்படியாம ஒன்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க தங்கள் இருதயத்துக்கு எது சரியா இருக்குதோ அதன்படிதான் நடப்பாங்க. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வாங்க. தேவ வசனம் என்ன சொல்லுதுன்றதை அது கீழ்ப்படிய மாட்டாங்க. நம்மளுடைய இருதயம் நம்மளை நியாயத்திருக்காது. தேவனுடைய வசனம் தான் கடைசி நாள்ல நம்மளை நியாயத்திருக்கும். அப்போ என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயத்திருக்கும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம தன்னுடைய இருதயத்தின்படி செய்கிற எல்லாருக்கும் ஐயோ தான் எழுதியிருக்கு இல்லையா. அதுல பாருங்க, இவர்கள் காற்றுகளால் அடியொன்று ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள்னா பரிசுத்த ஆவி இல்லாதவங்க, இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். அது என்ன, இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்ற போன மரங்கள்னா நம்ம ஏற்கனவே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்திருந்தோம். அப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நம்மள கர்த்தர் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு எழுதியிருக்கு. அப்படி சத்தியத்தை கேட்டோம், திரும்பவும் நான் பின்மாற்றம் அடைஞ்சு போவேன், என் இருதயம் என்ன சொல்லுது, அது எதனாலன்னா இந்த மேட்டிமையாகி கர்வம் கொண்டு என்ன ஆகும்னா, இந்த உபதேசம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்துல பிரகாசிக்கப்பட்ட அந்த ஒளி என்ன பண்ணும், போக 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 அந்த மேட்டுமை, இந்த கர்வம், இது எல்லாமே என்ன பண்ணோம்னா சத்தியத்திலிருந்து விலகும்படி இந்த பொல்லாத ஆவி நம்ம இருதயத்துல வரும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விட்டு விலகி போனார்னு வைங்களேன், பொல்லாத ஆவி வரும். நல்லா பாருங்க, சவுல் தாவீதை பார்த்து பொறாமப்படுறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16000 சொன்னாங்களே, ராஜ்யத்தை மாத்திரம் இன்னும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவனை காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான்னு சொல்லி எழுதி. அந்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் நீங்க பார்த்திருப்பீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார், பொல்லாத ஆவி சவுலுக்குள் வந்ததுன்னு சொல்லி நம்ம எழுதிக்கிறத வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு அநேகர்கிட்ட தேவனோட ஆவி இருக்குதான்றதை நாமே சோதித்து அறிஞ்சு பார்க்கணும். அதனாலதான் வசனம் சொல்றது, உங்களை நீங்களே சோதித்தறிந்தால் நீங்க நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ நம்மளுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? பாவங்களுக்கு விலகி ஓடுறீங்களா? அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். தாழ்மையா நடக்கிறீங்களா? வயத வசனத்துக்கு கீழ்ப்படுறீங்களா? ஒருவரை உங்களிலும் மேன்மையாக எண்ணுறீங்களா? அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க கிட்ட தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். தங்கள் அவமானங்களினால் நுரை தழுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறாங்க. அப்ப மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம்னா யாருன்னா, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்காம, அவர் வழிகள்ல நடக்காம, தங்கள் இருதயம் என்ன சொல்லுதோ அது கேட்டபடி நடக்கிறவங்களா இருக்காங்க. இவர்களுக்காக என்றென்றும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இருதயம் கிறுக்கும் கேடு உள்ளதா இருக்கும். அது மாம்சமும் ரத்தத்துக்கும் என்ன சம்பந்தமோ அதுக்குரியதுதான் சிந்திக்கும். வேத வசனம் ஆவிக்குரியதா இருக்குது. நம்ம ஆவிக்குரியபடி நம்ம நடந்தோம்னா நம்ம பிழைப்போம். அதுல நீங்க 16வது வசனம் படிச்சீங்கன்னா, இவர்கள்னா யாரு? நம்ம ஏற்கனவே மேல இப்ப பார்த்தோம் இல்லையா, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவங்களுமா இருக்கிறாங்க. இவங்க வாய் எப்படி பேசுமா, இருமாப்பானைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்யும். அப்ப இவங்களாம் பெருமைக்காரங்கன்னு சொல்லி எழுதி இருக்கு இல்லையா. இன்னும்
தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்யறோமா? நம்முடைய கர்த்தருடைய சரீரமாகிய சபை, ஏன் கர்த்தர், என்னுடைய கர்த்தர் எனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்ற அந்த உணர்வு இல்லாம இன்னமும் நானும் கட்டிட சபையில இருந்து உட்கார்ந்தேன், இப்போ திரும்பி வீட்டு சபையில உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான், எனக்குள்ள எந்த மாற்றமும் இல்லைன்னா நீங்கள் உங்களையே வஞ்சிச்சிருக்கீங்க. உங்களுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி இருக்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ என்னுடைய கர்த்தர், இது கர்த்தருடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவோட சரீரம், அவருடைய சபை, அவர் ரத்தத்தினால் சம்பாதிச்ச சபை. இதற்காக நான் எதனா செய்வேன், நான் வருவேன், என்னுடைய கர்த்தருக்காக நான் வருவேன். என்னை யாரும் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அப்படின்னு சொல்லி என்னை யாரும் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னுடைய கர்த்தருடைய சபை, அவருக்காக நான் வருவேன்னு சொல்லி அவருக்காக நிற்கிறோமா, அவருக்காக ஓடுறோமா அப்படின்றத நம்மளை நாமே நிதானித்து அறிந்து பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு ஞானமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஞானத்தினால ஒருவனை நம்ம கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. வாசிக்கலாம், லூக்கா 21 வசனம் வாசிக்கலாம். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆமேன். ஆமேன். அவர் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஒருவனும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கை, வசனத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? இப்போ அது போல ஸ்தேவானை பாருங்க. ஸ்தேவான் போதிக்கிறத பார்த்து, பேசுறத பார்த்து பரிசேயர் சதிசேயரால அவங்க ஸ்தேவானுக்கு முன்னாடி நிக்க முடியல. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 6 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஆமேன். ஆமேன். அதே போலதான் ஏசப்பா கிட்டையும் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அவர் பேசுறதுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல. இப்ப நிறைய வசனங்கள் பாருங்க, அவர் கேட்ட பதிலுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கேட்கிறாரு, தாவீதோட குமாரன் கிறிஸ்துவ யார் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, தாவீதோட குமாரன். அப்படியா? தாவீது அவரை சங்கீதத்துல ஆண்டவர்னு சொல்லி இருக்க, அவருக்கு எப்படி ஒரு குமாரனா இருக்க முடியும்னு கேட்கும்போது அவங்களால என்ன முடியல, ஒருவராலும் பேச முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ அவர் சொன்ன பதிலாம் பார்த்தீங்கன்னா, ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்ட பதில் அவங்க கேட்கும் போது அவங்களால பேச முடியாம போச்சு. அதே ஆவியை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் தான் நமக்குள்ள வாசம் செய்கிறார் இல்லையா? அப்போ தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு என்ன பண்ணுவான், செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினால் செவி கொடுக்க மாட்டேங்க. அப்போ நீங்க தேவனால் உண்டாயிருந்தா பெண்கள் சபைகள்ல போதிக்கிறது ஐயோக்கியத்தனமா இருக்குமே, அதை ஏற்றுக்கொண்டிருப்பீங்களே. மனிதர்களை போதகர் என்று சொல்ல மாட்டீங்களே. ஆவியா இருக்கிற தேவனுக்கு கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்யலன்ற அந்த வசனத்தை படிச்சு நீங்க ஆலயத்தை கட்ட மாட்டீங்களே. அப்போ அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படியலன்னா அவங்களுக்குள்ள வேறொரு ஆவி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 4 வசனம் வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமீன். ஆமீன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும்னா எத்தனை பேர் ஆண்டவரோட உபதேசத்துல கேட்டு அதன்படி நடந்து விசுவாசிக்கிறோமோ, நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிகளை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர்லாம் சபைகள்ல பெண்கள் போதிக்குது ஐயோக்கியத்தனம்ன்றது நம்ம இருதயத்துல ஒத்துக்கொண்டு கீழ்ப்படுகிறோம். மனுஷனை நாங்க போதகர்னு சொல்ல மாட்டோம், வீட்டு சபை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கட்டிட ஆலயத்துல தேவன் வாசம் கிடையாது. அடிப்படை சத்தியம் முதலாவது தேவன் ஒருவரே என்று ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானம் பண்ணப்படுகிறது. இப்படி விசுவாசிச்சு நம்ம அதன்படி நடக்கிறோமா, எதுவரை தேடி இருக்கிறோமோ அதுவரை நம்ம ஒரே ஒழுங்காய் நடக்க கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு. இந்த அடிப்படை சத்தியத்துல முதல்ல நம்ம ஒழுங்குள்ளவர்களா இருந்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் ஓமைகளை விலக்கி சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்களை விலக்கி சொல்லுவாரு, அப்புறம் மறைப்பொருள்களை விலக்கி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்காததை, நீங்க எங்கேயும் கேட்காததை முதல் முறையா கர்த்தரே உங்களுக்கு போதிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்படி நீங்க தேடும் போது ஆண்டவர் அதை யாருக்கும் தெரியாதது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது, அதோட அன்பை ருசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம வேதம் படிக்கணும், வேதத்தை ஆராயணும், அவருக்கு நேரம் ஒதுக்கணும், அவர் கூட நடக்கணும். போகும்போதும் வரும்போதும் வேதம் நம்ம கையில இல்லாம இருந்தாலும் சரி, அந்த வசனம் நம்ம இருதயங்கள்ல இருந்துன்னே இருக்கணும். சிந்திச்சு கொண்டு ஏன் இதை சொன்னாரு, ஏன் இதை பேசினாரு,
அப்படின்ற அந்த கேள்வி உங்க இருதயங்கள்ல இருக்கணும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால்தான் வரும். இப்ப வசனத்தை முதல்ல படிக்கணும். அப்ப அந்த கேள்வினால்தான் விசுவாசம் வரும். விசுவாசத்தினால்தான் நமக்குள்ள விசுவாசத்தின் ஆவி உண்டாயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? நாங்கள் ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம். அவங்களுக்குள்ள ஒரே ஆவியானவர் இருக்கிறார். அப்படி மீறி நடக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கு? வேறொரு ஆவி இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உலகத்தின் ஆவின்னு ஒண்ணு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க? உலகத்துக்குரியவர்களை சிந்திப்பாங்க, மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பாங்க. அதனால அவங்களுக்குள்ள என்ன நினைச்சுக்கலாம்? அவங்கள உலகத்தின் ஆவி இருக்குது அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆமென். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா அப்படின்னா நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டிராமல் எப்படி இருப்பீங்களா? ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், திரும்பவும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது எப்படி இருக்குமா? பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். நம்ம இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நீதியான ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். எதெல்லாம் வசனம் தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு விலகி அவர் பரிசுத்தமாகினே இருப்போம். அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்குறாரு. அவனுக்குள்ள மாம்சத்துக்குரிய பேச்சும் இருக்காது, மாம்சத்துக்குரிய சிந்தனையும் இருக்காது. அவங்க சிந்தனையும் செயலும் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் எப்ப வருவாரு, அவர் வருகையில நம்ம எப்படி இருப்போம், எந்த மாதிரியான மகிமை நம்மளுக்கு கிடைக்கும், அந்த 1000 வருஷ அரசாட்சியில நம்ம எப்படி ஜொலிப்போம் அப்படின்ற அந்த மேலானவைகளை குறித்து நம்ம யோசிச்சு இருப்போம். மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. ஆவின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுதியிருக்கு. ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம். அப்போ மாம்ச சிந்தை பாவமா கேட்டா அது மரணம்னு சொல்லி எழுதி இருக்குது. எப்படின்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையம். இப்ப மாம்ச சிந்தை என்ன பண்ணுதான்? ஆண்டவரை பகைக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. கர்த்தரை பகைத்தா நம்ம என்ன போவோம்? அழிந்து போவோம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய விடாமலும் இருக்குதுன்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போ மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, அவங்க பிரியமா இருக்க மாட்டார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லையா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. அப்ப பிதாவினால் உண்டானது அல்லனா அது யாரால உண்டாயிருக்கு? அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்போ பிசாசினால் உண்டாயிருக்குது. எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வராம இருக்குதோ, எதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காம இருக்குதோ, அது எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். விபச்சாரிகளேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதனால? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? இன்னைக்கு உலக சிநேகம் தான் அவங்களுக்கு பிரியம். ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு இச்சை இருக்கும், அந்த இச்சையின்படி இன்னொருத்தவங்க தோதா யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அடிமையா இருக்காங்க. சினிமா, இன்னும் உலகத்துக்கு டிவி, செல்போனுக்கு அடிமையா இருந்துக்குன்னு எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன்னு சொல்லி வசனம் எழுதி. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினா இருக்கிறான். இச்சை பாவத்தை உண்டாக்கும் சொல்லி எழுதி. அப்போ உலகத்துக்குரியல் நம்ம இச்சித்தனா இச்சை என்ன பண்ணோம்? பாவத்தை கர்ப்பம் தரிக்கும். அப்போ பாவம் மரணத்தை உண்டாக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் உலகத்துக்கு உரியவர்கள், ஆகையால் உலகத்துக்கு உரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமீன். ஆமீன். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுறாங்க இல்லையா? உலகம் என்ன பண்ணும்? அவர்களுக்கு செவி கொடுக்கும்.
நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். அப்போ தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். இன்னைக்கு ஒரு வசனத்தை பத்தி நம்ம பேசலாம் வாங்க நம்ம கூப்பிடுறோம்னா அவங்க தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க. இல்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம், நம்ம ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம், இதை சம்பாதிக்கலாம், இல்ல உலகத்துக்குரியவர்களை கேட்டாங்கன்னா உலகத்துக்குரிய என்ன பண்ணுவாங்க, அது விடிய விடிய செவி கொடுப்பாங்க. காலையில 6 மணிக்கு வர சொல்லுங்க வருவாங்க, திருப்பி நைட்டு போக சொல்லுங்க போவாங்க. ஆனா தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பாங்களா கேட்டா அவங்களால 1 மணி நேரம் சபையில முழுசா உட்கார முடியாது. தூரம் சொல்லுவாங்க, உட்கார முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆவி இல்லாதனால அது அவங்களுக்கு இருக்க விடாது. இதே உலகத்தை பத்தி பேசுறவங்க 3 மணி நேரம் சினிமால உட்கார முடியும் அவங்களால. ஆனா சபையில ஒரு 1.5 மணி நேரம் அவங்களால உட்கார முடியாது. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறது இல்லை. இதுல இருந்து என்ன பண்ணலாமா, சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் இதனாலே நம்ம என்ன பண்ணலாம், அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தார நம்ம இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணுமா. அப்ப ஆவிகளை பகுத்தறியணும்னு சொல்றது இதுக்காக தான். அப்போ எது தேவனால் உண்டாயிருக்குது, எது தேவனால் உண்டானதல்ல. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறானே, தேவனுடைய கிரிகைகளை நடப்பிப்பானே. தேவனால் உண்டான இல்லாதவன் பிசாசோட கிரியை உண்டாக்கும். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நீங்க பிசாசோட பிள்ளைங்க, ஆதி முதல் கொண்டு உங்கள் தகப்பன் யாரா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான்னு சொல்லி இருக்கு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்றாரு. அப்போ இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா. அப்ப கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார். நாம் ஆவினாலே பிழைத்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற மாம்ச ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன பண்ண, நம்ம ஆவினாலே அழிக்கணும். அப்படி ஒன்றோட அழித்து முற்றிலுமா இருக்க அந்த உள்ளான அந்த பொல்லாத மனுஷன் அழிந்து எப்படி இருக்கணுமா, புது மனிதனாய் நம்ம உருவாகும். இப்போ நம்ம அவங்க கனிகளாலே நம்ம அறியலாம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தில் அறியும். அப்போ கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தில் அறிந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் அவரை மாம்சத்தில் அறியும். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ அவர்களுடைய கனிகளாலே நம்ம அவங்களை என்ன பண்ணலாம், அறியலாம். வாசிக்கலாம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16 - 20 வசனங்கள் வரைக்கும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறியுங்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமேன். ஆமேன். அவர்களுடைய கனினாலே அவர்களை அறிவீர்கள் சொல்லி வசனம் ஆரம்பிக்கிறதும் அப்படிதான் இருக்கும், முடிக்கிறதும் அதே வசனத்தை தான் முடிப்பார் ஆண்டவர். நல்லா பாத்தீங்கன்னா, முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பார்ப்பீங்களா. அத்தி மரம்னா அத்தி பழம் தான் காய்க்கணும் இல்லையா, திராட்சை செடினா திராட்சை பழம் தான் முளைக்கும் இல்லையா, மாமரம்னா மாம்பழம் தான் வரும். இப்போ வேற எதுனா வருமா, பூண்டு வருமா, அப்படி ஒன்றும் வராது இல்லையா. அது போல கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா கர்த்தருடைய செய்கை தான் நமக்குள்ள வரும். அவர் எப்படி மாம்சத்தில் நடந்து காட்டினாரோ அதுபடியே நமக்கு நடப்போம். நம்ம அவருக்கு மாதிரியை விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்லி எழுதிருக்கு. மரம் நல்லதுன்னா கனியும் நல்லதுன்னு சொல்லுங்க, மரம் கெட்டதுன்னா அதோட கனியும் கெட்டதுதான் இருக்கும். அப்போ நம்ம அந்த கனியினாலே அறிஞ்சுக்கலாம், நான் எப்படி நடக்கிறேன், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா இல்ல பிசாசு இருக்கிறானா அப்படின்றத நம்ம அவங்களோட கனிகளாலே நம்ம அறிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பாங்க. பிசாசானவன் என்ன போதிக்கிறானோ அதன்படி பிசாசோட பிள்ளைங்க போதிக்கும். அதனால அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதுனாலே அவங்களுக்குள்ள யார் இருக்கிறான்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதுன்னு சொல்லி எழுதி இருக்குது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியானவைகளை இப்படிலாம் செய்யறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டேங்குது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது இல்லைன்னா இதெல்லாம் தேவனுடைய கனிகள் கிடையாது.
இது பிசாசினால் உண்டாயிருக்கிற கனிகள், அவனுடைய கனிகள். இதனாலே இப்படி செய்யறவங்க அவங்க யாரோட பிள்ளைங்கன்றத இதனாலே நம்ம அறிஞ்சுக்கலாம். அவங்களுக்குள்ள யார் இருக்கிறான்றத இதனாலே அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி வேதம் சொல்லுது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராகியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமென். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தா நீங்க பெருமை பாராட்டாதீங்க. யாதொரு கசப்பான வேர் உங்கள் முளைத்தா நம்ம பரிசுத்தமா இருக்க முடியாது. பரிசுத்தமா இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம அசுத்தமான ஆவியானவர் நம்ம விட்டு வெளியே போயிடுவார். அப்போ சவுல் கிட்ட பொறாம அவர் வந்தது. அப்பவே கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு விலகி போனார். அப்ப நம்மளை நாம நிதானித்து அறிந்து பார்க்கணும். இன்னும் குறம் சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா, குற்றம் சாட்டுகிறோமா, இன்னும் முணுமுணுக்கிறவங்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்மளே நாம ஆராய்ந்து பார்க்கணும். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமல் இருங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாயிராம ஆவியானவர்கிட்ட இருந்து வர ஞானம் கிடையாது. லௌகிக சம்பந்தமானதை நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த உலகத்துக்குரியது. இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசினால் உண்டாயினது. ஜென்ம சுபாவத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறதுன்னு ஓப்பனா எழுதிட்டாரு. அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பேய் இருக்குது, பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். வைராக்கியமும் விரோதமும் எங்க உண்டோ அங்க கலகமும் துர்ச்செயலும் உண்டாயிருக்கும். அதனால எச்சரிக்கையா இருக்கு. எல்லாவற்றிலும் நம்மை சோதி தெரிஞ்சு பார்க்கணும். வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமேன். ஆமேன். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்க. நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவரா இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனா இருக்கலாம். அப்ப கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் நீதி உள்ளவரா இருந்தது போல நானும் என்ன பண்ணுவேன், நீதி உள்ளவனா போல நடக்கணும். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ நான் எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் இன்னும் பாவம் செய்யறேன்னு சொன்னா அப்போ நான் யார் இருக்கிறேன், எனக்குள்ள பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். ஏனெனில் பிசாசு அவன் ஆதி முதல் கொண்டு பாவம் செய்யறனா இருக்கிறான். அவன் தான் நம்மளை பாவம் செய்ய வைக்கிறான். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது இப்படின்னு பார்த்தோம் இல்லையா. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம்னு சொல்லிட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வசனங்கள் வாசிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரியை இருக்கும். இது எல்லாமே பிசாசினால் உண்டாயிருக்குதுன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் செய்யறவங்களுக்குள்ள பிசாசு இருக்கிறான்றதை நம்ம பார்த்தோம். அதே போல ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களின்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நாம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான்னு சொல்லி எழுதி இருக்கு. எதனால? ஏனெனில் அவருடைய வித்து, அவருடைய வசனம் அவனுக்குள் தரித்திருக்கிறது. பொய் சொல்லாதிருப்பாயாக அந்த வசனம் நம்ம இருதயத்துல எழுதிருக்கு. கற்பலகினால் அல்ல, இருதய பலகினால் எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அப்போ தேவனுடைய பிள்ளை என்ன என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் என்ன என்றும் இதனாலே நம்ம அறிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்போ அவங்க கனியினாலே அவங்களை அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆவியானவர் சொன்னதுக்கான அர்த்தமே இதுதான். அவங்க கிரியினாலே நம்ம அவங்கள யாரு அவங்களுக்குள்ள இருக்கிறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய நல் நடவடிக்கையை காண்பிக்கிறவனா இருக்கும். வெறும் பேசுறவனா இருக்க மாட்டான், போதிக்கிறவனா மாட்டான். வசனங்களினாலும் சாட்சிகளினாலும் அவங்களை ஜெயித்தான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஞானியும் விவேகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். ஆமேன். ஆமேன். நல்லா பாருங்க. உங்களில் ஞானியும் விவேகமானவன் என்ன பண்ணுமா, எவனோ ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே என்ன பண்ணுவான், காண்பிக்கணும்.
அப்போ நம்ம வெறும் போதிக்கிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றவங்களா மாத்திரம் கூடாது, அதுபடி நடக்கிறவங்களா இருக்கணும். நடந்தா மட்டும்தான் நம்மளோட சத்தியத்தை கேட்பாங்க. நீங்க வெறும் வசனங்களை மட்டும் போயிட்டு எனக்கு அவ்வளவு வசனம் தெரியும், அவ்வளவு அர்த்தங்கள் தெரியும்னு சொல்லிட்டு வெறும் வசனங்களை மாத்திரம் நம்ம போய் சொன்னோம்னு வைங்களேன், அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நம்மளால ஆத்துமா ஆதாயம் பண்ண முடியாது. நம்ம சாட்சி இருக்கணும். அங்க சாட்சி இருந்தாதான் அவங்க மாறுவாங்க. இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவரோட சாட்சியினாலதான், அவர் கிரியையினால நடந்ததுனாலதான் பிதா அவருக்குள் இருக்கிறார்ன்றதை காண்பித்தார். வாசிக்கலாம், யோவான் 5:36 வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அதென்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். ஆமென். பிதா என்னை அனுப்பினார்னு இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சாட்சியா இருந்துச்சு? நான் செய்து வருகிற கிரியைகளே. அப்போ அந்த கிரியை தான் என்ன பண்ணோம்? கர்த்தர் நமக்குள் வாசம் இருக்கிறார்ன்றத சாட்சி கொடுக்கும். அவங்க கனியினாலே நம்ம அவங்களை அறியலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்குது போல நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கன்னு சொல்லி எழுது. அப்போ நம்மளை பரிசுத்தப்படுத்துறது கர்த்தர் தான். அவர் இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ எதெல்லாம் ஆரம்பத்துல பாவம் செஞ்சு நான் விட்டணும், அதுக்கப்புறம் வேதம் படிக்கிறேன், பரியாசம் பண்றதே பாவம்னு சொல்லி எழுது. ஒருத்தனை அவமதிக்கிறது பாவம் செய்கிறான்னு சொல்லி எழுது. அப்போ அதெல்லாம் பாவம், எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் விடுறோம். எதெல்லாம் வேத வசனம், இதன் ஆண்டவர் ஆவியானவர் வசனத்தின் மூலமா நம்மளுக்கு சுட்டி காட்டி இதுல இருந்து விலகுன்னு சொல்றாரோ அதெல்லாம் விலகிறோம். அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா ஆகிக்கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. உங்களுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்குங்கள் சொல்லி எழுதியிருக்கு. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறோம்னு அர்த்தம். நம்ம அவர் கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், நான் சபையில இருக்கிறேன், ஜீசஸ் நேம்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உபதேசத்துக்கு நடக்காம சகோதரர்களை பகைத்துட்டு விரோதமா இருந்து அவங்ககிட்ட பேசி ஒரு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு என் சகோதரர்கிட்ட பேசின்னு சொன்னா, இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? பொய் சொல்கிறல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் சொல்லுது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கும். ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம், 1 யோவான் 3:6 வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமேன். ஆமேன். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லையா? பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய கிரியையின்படி நடக்கிறேன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். அவருடைய கிரியையினால அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை அறிந்திருக்கிறேன்னு கிரியையினால அவர் மறுதளிக்கிறவங்களா இருக்கு. அப்போ நம்ம கிரியையில எப்படி இருக்கிறோம்? கிரியையிலும் அன்பு கூற கடவுள்னு சொல்லி, வெறும் வாயினால் மட்டும் கிடையாது, வார்த்தையினால் மட்டும் கிடையாது, கிரியையினால நம்ம அன்பு கூற கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ ஒரு சகோதரனுக்கு ஒரு குறைச்சல் உண்டுன்னு நம்ம காண்றோம், பாக்குறோம், பசியா இருக்கிறவன் நீ போய் சாப்பிட்டு தூங்கு, போத்தி கொண்டு தூங்குன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பசி அடங்கிடுமா? இல்ல குளிர் தான் நின்றுருமா? அதற்கான ஆகாரத்தையும் போர்வையும் கொடுத்து நீ போய் படுன்னு சொல்லும் போதுதான் அவங்க தேவை நிறைவாகுது இல்லையா? அப்போ வார்த்தையினால மட்டும் இல்ல, கிரியையினாலும் அன்பு கூற கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு. இப்படி எல்லா வசனங்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம போய் ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வரங்களை நம்ம என்ன பயன்படுத்தணும். அப்போ அதை சோதித்தறிஞ்சு எது கரெக்டு எது தப்புன்றத நம்ம என்ன பண்ணோம்? பயிற்சி செய்து பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானந்தரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு தான் அது தகும்னா, அப்போ வசனத்தை நல்லா படிச்சு அதுல பால் ஊன்ற குழந்தையா இல்லாம இன்னும் மேலும் 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 எந்தெந்த வரங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அதை நான் எப்படி பயன்படுத்துறேன்? முதல்ல ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு வரங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, நான் அதை எப்படி பயன்படுத்தணும், எனக்கு சொல்லி கொடுங்க. அந்த வரங்களால நான் உமக்கு எப்படி நான் பயன்படணும்? ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. நான் உனக்கு 10 தாளந்து கொடுத்தனே, 5 தாளந்து கொடுத்தனே, நீ அதை கொண்டு என்ன செய்தன்னு கேட்பார். அப்ப இன்றே நம்ம அந்த தாளந்து நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும் இல்லையா? வாசிக்கலாம், எபிரேயர் 5:12-14 வசனங்கள் வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவராய் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞான இந்திரியங்களை உடையவனாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். ஆமேன்.
காலத்தை பார்த்தா நம்ம எப்படி இருக்கணுமா? போதகரா இருக்கணும். ஆண்டோடைய வருகை இன்னும் சமீபமா இருக்கு. ஆனா இன்னமும் நம்ம என்ன பண்றோம்? அடிப்படை சத்தியமே நம்மளுக்கு போதிச்சு கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் பலமான ஆகாரத்தை இல்ல, பாலையை உண்ணத்தக்கவங்களா இருக்கிறீங்க. பலமான ஆகாரத்தை என்ன பண்ணுது? உங்களுக்கு தெவிட்டு போகுது. அது உங்களுக்கு ஜீரணமாக மாட்டேது. ஏன்னா நீங்க இன்னும் வளராம குழந்தைகளாக இருக்கிறீங்க இல்லையா? பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். ஒரு வசனம் என்ன ஆகுது? அவங்களுக்கு இடரலாயிடுது. கர்த்தர் வருகிறார் சொன்னோன்னே அவங்க அநேகர் இடறாங்க. ஏன்னா அவங்க இன்னும் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஏன் அந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்றது அவங்களுக்கு ஆராயறதுக்கான அந்த பலன் அவங்களுக்கு இல்லை. பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவருக்கே தகும். அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருவனும் அறியான், குமாரனும் அறியார் சொன்னா ஒண்ணு அது ஆள் தான், யாருக்கும் தெரியாது போல. அதுக்கப்புறம் ஒரு 70 வசனம் அந்த வசனம் தெரியும்னு சொல்லி எழுதிருக்கு. வெளிக்கு வராத மறைப்பொருள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஒரு வசனம் அதே போல இன்னொரு ஜோடி வசனம் நான் சொல்றேன் பாருங்க. பிதாவை தவிர குமாரன் இன்னார் என்று ஒருவனும் அறியான்னு சொல்லி எழுதியிருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுமே இயேசு கிறிஸ்து சர்வ பல்லம் உள்ள தேவன் என்பதை. அப்ப பிதாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. அது ஒரு காலகட்டத்துல அது ரகசியம் தான். ஆனா ரகசியம் ஒரு நாள் வெளிக்கு வரும். அந்த ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டுன்றது. அதே போல ஆவிகளை நம்ம சோதி தெரிஞ்சு பார்க்கணும். அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட்ல அவங்க பேசுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். யூதா 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். ஆமென். இப்போ இன்னமும் பாக்குறோம், சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் பால் உண்ணுகிற குழந்தையா தான் இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைகள் அடம் பிடிக்குது இல்லையா? அதுக்காக நம்ம குழந்தைய இன்னும் தட்டி விட முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் பகுத்தறிய உள்ளவர்களாய் இருந்து இல்லையா? அவங்க குழந்தைன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பால் உண்ணுகிற குழந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்ணோம்? சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு அவங்க நரகத்துக்கு போகணும்னு அது நம்ம நினைக்கிறோம். நம்மளோட சுவிசேஷன் நற்கந்தகமா தான் இருக்குது. அது கீழ்ப்படிகளுக்கு ஜீவ வாசனை, கீழ்ப்படியாதவருக்கு மரண வாசனை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இடித்து போடுறதுக்கு அல்ல, ஊன்ற கட்டவே நம்மளை அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நம்ம ஊன்ற கட்டை தான் அவங்களை பார்க்கணும். எப்படியாவது அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவங்களை கொண்டு போறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படணுமோ அதற்காக எந்த நிலைமையிலும் எங்க வேணா தாழ்ந்து போலாம். எந்த நிலைமைக்கு வேணா அவங்க இறங்கி போய் அவங்களை தூக்கிட்டு கொண்டு வர்றதுக்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். அப்போ நம்ம பகுத்தறிவுகளா இருந்து அவங்களை எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னு அவங்க எந்த வழியா போறாங்களோ அந்த வழியா கூட போய் நம்ம அவங்களை கொண்டு வரணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் யூதருக்கு யூதராகவும் புறஜாதிக்கு புறஜாதியாகவும் ஆனு, எல்லாருக்கும் எல்லாமே ஆனு. எதுக்காக? எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை ரட்சிக்கணும்ன்றதுக்காக. வாசிக்கலாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆமென். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய, அப்பா பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்ணுமா? நீங்கள் சாந்த ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். அவங்க எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். சிலதை விட்டு கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் நமக்கு அப்படிதான் போதிக்கிறார். அவர் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கிறார். அவங்க நம்மளோட எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் எதை வேணா இழப்பேன், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன்றத இருதயத்துல அந்த உணர்வு இருக்கும் ஆழமா. எதற்காகவும் நான் நித்திய ஜீவனை நான் இழந்துட மாட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்ற சொல்ற அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும். அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணோம்? அறியாம இருக்கிற குழந்தைகளா இருக்கிற பால் ஊன்றி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரியாக நீங்கள் என்ன பண்ணோம்? சாந்த ஆவியோட அவங்கள திரும்பவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலைகளை நம்ம பண்ணோம். அவங்களை சீர்பொருந்த பண்ணுங்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் இருக்கதான் செய்யும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி என்ன பண்ணோம்? தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கிடையாது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம தீங்கு நாள்ல இவைகளை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? திராணி உள்ளவர்களாகி
தேவனுடைய சர்வாயுதங்களை நம்ம என்ன பண்ணோம்? எடுத்துக்கொள்ளணும். சத்தியம் என்னும் கற்சையையும் உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நீயும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் சோதிப்பான் இல்லையா? நம்மள பொல்லாங்கனால சோதிப்பான். அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிரித்து கொள்ளவர்களாய் நில்லுங்க. ரட்சணை என்னும் தலை சிராயவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டணத்தையும் எடுத்துக்கொள். அப்போ நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் நம்ம இருதயங்கள் ஆளும். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனாலும் அவன் மற்றவரை யாராலையும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தில் அறியோம். அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுன்றதை இதனாலே நம்ம அறியோம். இன்னைக்கு அநேகருக்கு இந்த வரங்கள் இருக்கும். இந்த வரங்களால நம்ம தேவனுக்கு என்ன பயன்படும்? இந்த வரங்களால நம்ம தேவனுடைய சபைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? பக்தி விருத்திக்காக நம்ம என்ன செஞ்சோம்? அப்போ உங்கள் வரங்களை நீங்க அந்த மண்ணில் புதைச்சி வைக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல அதை எடுத்து என்னுடைய கர்த்தர், நம்முடைய கர்த்தர் சொல்லி வேதத்தில் நம்ம சொல்லும் போது ஒரு நம்முடைய கர்த்தர், என்னுடைய கர்த்தர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்கு என்னுடைய பாவங்களுக்காகவும் என் மீது அன்பு கொண்டு எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்த தெய்வம் அவர். அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத சிந்திச்சு ஆவிகளை பகுத்தறிந்து அந்த வரங்கள் இந்த இன்னும் நிறைய வரங்கள் இருக்கு இல்லையா? 9 வரங்கள்ல ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஒன்றுக்கும் மேற்பட்ட வரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை கர்த்தருக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அதனால ஆண்டவருக்கு நம்ம என்ன பிரயோஜனமா இருக்கும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அப்போ நம்ம எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோமா? ஆண்டவருடைய ஊழியக்காரனா இருந்து வேலைகளை நடப்பிக்கிறோமா? இந்த கட்டிட சபையில தான் சொல்லுவாங்க, போதிக்கிறவங்க மட்டும் தான் ஊழியக்காரங்க. வசனம் சொல்லுது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவருடைய ஊழியக்காரங்க தான். பரிசுத்த ஆவியை உள்ளவங்க எல்லாருமே அவருடைய ஊழியக்காரங்கன்னு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. அதனால நம்மளோட வேலைகளை நம்ம செய்யறோமா? அப்பதான் அவர் வரும்போது கூலியை பெற முடியும். வேலை செய்யறவங்க எப்போ ஆண்டவர் கூலியை தருவான்னு சொல்லி அவருக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருப்பான். இப்போ நம்ம ஆவிகளை பகுத்தறிந்து அந்த வரங்களை ஆண்டவருக்கு பயன்படுத்துறது எப்படின்னுன்றதை ஆவியானவர்களுக்கு நமக்கு நிறைய வசனங்கள் மூலமா சொல்லி கொடுத்தார். ஆமை கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. நீங்க இந்த வசனம் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நீங்கள் எங்க மறைத்து நீங்க பேசின கிருபைக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு இன்னும் மேன்மேனான ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய கனிகளை கொடுங்கப்பா. இவை எல்லாமே சபையின் பக்தி வைராக்கியத்துக்கும் சபை வளர்ச்சிக்காகவும் செய்யும்படியா கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, நாங்க நிற்கிறதும் நிர்மலமாவது உங்களுடைய கிருபை ராஜா. கிறிஸ்துவே, நீங்க கொடுக்குற பலனால நாங்க நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களுக்கு இன்னும் வழி நடத்துங்கப்பா. எங்களுக்கு இன்னும் பலனை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஞானங்களை கொடுங்கப்பா. இன்னும் சபைகள்ல அநேக மூப்பர்களை எழுப்புங்கப்பா. சபை பக்தி வைராக்கியம் உண்டாகும்படியா கிருபை செய்யுங்கப்பா. சபை வளர்ச்சி அடையும்படியா செய்யுங்கப்பா. தேவ வசனங்கள் அவங்களுக்கு இருதயங்களை திறந்து அவர்களுக்குள் பதியும்படியாக, அவங்களுக்கு இருதயத்தில் எழுதும்படியாக அவங்களுக்கு இருதயங்களை திறந்தரணும் கர்த்தாவே. அப்பா, இன்னும் அதிகமாய் நாட்கள் சமீபமா இருக்குது கர்த்தாவே. அறுவடைகள் அதிகமா இருக்கு, வேலையாட்கள் குறைவா இருக்கிறாங்க கர்த்தாவே. வேலையாட்களை அனுப்புங்கப்பா. சபையை பக்தி வருத்திக்கு உண்டாகும்படி செய்யுங்கப்பா. சபை வளர்ச்சியை உண்டாக்குங்கப்பா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கர்த்தாவே. கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை நாம் ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.